தேவரா கதை. சரக்கு கப்பல்களில் கொள்ளையடிக்கும் கூட்டத்தை சேர்ந்த நபராக தேவரா எனும் கதாபாத்திரத்தில் ஜூனியர் என்டிஆர் நடித்துள்ளார். முருகா என்கிற கதாபாத்திரத்தில் நடித்துள்ள முரளி ஷர்மாவுக்கு கடத்தல் பொருட்களை தனது கூட்டத்தினருடன் சேர்ந்து விற்று சட்டவிரோத பிசினஸ் செய்து வருகிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் தவறு என்பதை அறிந்து கொள்ளும் தேவரா அந்த தொழிலை கைவிடுகிறார். ஆனால் தேவராவின் கூட்டத்தில் இருக்கும் பைரா சைஃப் அலி கான் அதனை தொடர்ந்து செய்து வருகிறார். இதனால் ஏற்படும் விளைவுகளும் கடைசியில் என்ன ஆகிறது என்பது தான் இந்த தேவரா படத்தின் கதை. 1970களில் நடக்கும் கதையாக ஃப்ளாஷ்பேக்கிற்குள் ஃப்ளாஷ்பேக் வைத்தெல்லாம் இந்த படத்தை கொரட்டலா சிவா இயக்கியுள்ளார். படம் எப்படி இருக்கு? வழக்கம் போல ஜூனியர் என்டிஆர் இந்த படத்தில் டபுள் ஆக்ஷனில் தனது சிறப்பான நடிப்பால் மிரட்டி எடுத்துள்ளார். ஆக்ஷன் காட்சிகளில் எல்லாம் அவருடைய வைப் வேற லெவலில் திரையை தீப்பிடிக்க வைக்கிறது. ஆனால் அதற்கு ஈடு கொடுக்கும் அளவுக்கு கதை நகராமல் ஒரே இடத்தில் உருண்டு கிடப்பது தான் பெரிய ஏமாற்றமாகி விடுகிறது. ஹீரோவுக்கு இணையாக வில்லன் கதாபாத்திரம் மற்றும் ஹீரோயின் ஜான்வி கதாபாத்திரமோ வலுவாக எழுதப்படவில்லை. கமர்ஷியல் மசாலாக்களை தேவையில்லாமல் படம் முழுவதும் கொரட்டலா சிவா வழக்கத்தை விட கூடுதலாகவே இந்த படத்தில் தூவியிருக்கிறார். பிரகாஷ் ராஜின் கதாபாத்திரம் வெறும் பில்டப்புக்காகவே பயன்படுகிறது. மொத்தத்தில் தேவாரா முதல் பாதி மிகவும் நன்றாக இருக்கிறது. அதே சமயம் இரண்டாம் பாதி மெதுவாகவும் கிளைமாக்ஸில் ஒரு திருப்பத்துடன் மிகவும் சராசரியாகவும் இருக்கிறது. என்டிஆர் தனது இரட்டை வேடத்தில் ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்துகிறார். மேலும் அனிருத்தின் மின்னேற்ற பின்னணி இசை, முதல் பாதியில் கொரட்டாலாவின் சக்தி வாய்ந்த எழுத்து மற்றும் பெரிய அளவிலான தயாரிப்பின் மூலம் படம் கணிசமாக ஆதரிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக தேவாரா ரசிகர்களுக்கும் வெகுஜனங்களுக்கும் ஒரு விருந்து மற்றும் குடும்ப பார்வையாளர்களுக்கு ஒரு முறை பார்க்கக்கூடியது.